பிரதி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக தமிழக அரசியல் களம் இப்போதே பரபரப்படைந்து வருகிறது. ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு முக்கிய அறிவிப்பு ஏற்கனவே வெளியிட்டிருந்தார். தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்ல இருப்பதாக அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருந்தார். அது தொடர்பான முதற்கட்ட அந்த சுற்றுப்பயண அறிக்கை விவரங்கள் வெளியாக இருக்கிறது. இந்த அறிக்கை, அதாவது இந்த சுற்றுப்பயணம் பொறுத்தவரையில் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் வருகின்ற 25ஆம் தேதி இந்த பயணமானது தொடங்க இருக்கிறது. அதனுடைய முதற்கட்ட பயண விவரங்கள் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக இந்த பயணத்தின் நோக்கம் தொடர்பாக ஏற்கனவே அன்புமணி தரப்பில் அறிக்கை வெளியானது. அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருந்தார், மிக முக்கியமான 10 வகையான உரிமைகளை மீட்டெடுக்கும் நோக்குடன் இந்த பயணம் நடைபெற இருப்பதாக தெரிவித்திருந்தார். அதில் அந்த 10 வகையான உரிமைகளையும் குறிப்பிட்டிருந்தார். அதில் குறிப்பாக சமூக நீதிக்கான உரிமை, வன்முறையில்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை, வேலைக்கான உரிமை, விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை உள்ளிட்ட 10 அந்த உரிமைகளை குறிப்பிட்டு அதை மீட்கும் வகையிலான இந்த பயணம் என்றும், அதே போன்று திமுகவுடைய ஆட்சியினுடைய அவலங்கள் மற்றும் ஆட்சியாளர்களால் சூறையாடப்பட்ட மக்களுடைய உரிமைகளை மீட்கக்கூடிய வகையில் இந்த பயணம் என்பது தமிழக மக்களுடைய உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் இந்த பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்திருந்தார். அதில் முதற்கட்டமாக வருகின்ற 25ஆம் தேதி திருப்பூரில் இந்த நிகழ்ச்சி என்பது தொடங்க இருக்கின்றது. அதில் செங்கல்பட்டு 26ஆம் தேதி செங்கல்பட்டு உத்திரமேரூர், 27ஆம் தேதி காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர், 28ஆம் தேதி அம்பத்தூர் மதுரவாயல், 31ஆம் தேதி கும்மிடிப்பூண்டி, ஆகஸ்ட் 1ஆம் தேதி திருவள்ளூர் திருத்தணி, 2ஆம் தேதி சோளிங்கர் ராணிப்பேட்டை, 3ஆம் தேதி ஆற்காடு வேலூர் உள்ளிட்ட அந்த நிகழ்ச்சியினுடைய முதற்கட்ட பயணம் என்பது எதுவரை நடைபெறும் என்றும், ஆகஸ்ட் 4ஆம் தேதி என்று வாணியம்பாடி திருப்பத்தூர், அதற்கு பிறகு அடுத்த கட்ட பயண விவரம் என்பது பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திமுக பொறுத்தவரையிலும் உங்களுடன் ஸ்டாலின் மற்றும் ஓரணியில் தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தி அது தொடர்பான நடவடிக்கைகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மறுபக்கம் பார்த்தோம் என்றால் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்ற பெயரில் அவரும் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இப்படியாக ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பிரச்சாரங்கள் முன்னெடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் தற்போதைய பரபரப்படைந்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தான் பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் இந்த பயணம் திட்டம் தொடர்பான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் 100 நாட்கள் இது திட்டமிடப்பட்டிருப்பதாகவும், அந்த பயணம் 25ஆம் தேதி தொடங்க இருக்கின்றது. அந்த திட்டத்திற்கான முதற்கட்ட விவரங்கள் தற்போது வெளியாகி தமிழகம் முழுக்க அனைத்து இடங்களுக்கும் செல்லக்கூடிய வகையில் இந்த பயண திட்டம் என்பது வகுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது தமிழக அரசியல் களம் 2026 தேர்தலுக்காக தற்போதைய அது பரபரப்படைந்து வருகிறது என்பதுதான் பார்க்க முடிகிறது.